நிறைய பேர் இப்போல்லாம் பேசுகிறாங்கள, பட்டிமன்ற பேச்சாளர்கள் வாயை வாடகைக்கு விடுகிறார்கள். பைத்தியக்காரங்களா, நீ விட வாயை நல்லா வாடகைக்கு விடு. மேடையில் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறதுக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்குது, முகத்தை மறைச்சிக்கிட்டு இந்த யூடியூப்பில் கமெண்ட் போடுறதுக்கு. வெளியில் போய் ஒரு நிகழ்ச்சியில் பேசுறதுன்றது எவ்வளோ சிரமம்னு போனாத்தாயா தெரியும். ஆண்களுக்கே சிரமம் என்றால் 3 பெண்கள் இப்படி போய் இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கிறார்கள் என்றால், இந்த துறையில் ஆண்கள் அதிகம் கோலோச்சுகிற துறையில், பல்வேறு நெருக்கடிகள் இருக்கிற துறையில் வீட்டை விட்டுவிட்டு வெளியே போய் தனக்கென ஒரு தனி இடம் பிடிப்பது சாதாரணமல்ல. அதை செய்து சாதித்த இந்த மூவரையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும், எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இதெல்லாம் இவங்க வளர்ந்த காலம் என்னன்னு நினைக்கிறீங்க? அப்போல்லாம் ஃபேஸ்புக் கிடையாதுங்க, ரீல்ஸ் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது. இப்போ இருக்கிற இன்றைய பெண் பேச்சாளர்கள் சரி, ஆண் பேச்சாளர்கள் சரி, இப்போ இங்கே பேசிட்டா உடனே இந்த படத்தை எடுத்து இன்ஸ்டாவில் போட்டுறாங்க. நான் அங்கே முழங்கிய போது, எனக்கு மரியாதை செய்த போது, என்னை அவர்கள் பாராட்டிய போதுன்னு படம் எடுத்துறாங்க. எடுத்து இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் விளம்பரம் கொடுக்குறாங்க. எந்த விளம்பரமும் இல்லாமல் வியர்வை சிந்தி பேசிய 3 முன்னோடிகளுக்குத்தான் நீங்கள் பாராட்டு நடத்துகிறீர்கள். இது எவ்வளவு கஷ்டம். சரஸ்வதி அக்கா தான் முதல்ல பாடி பேசுகிறதை மேடைக்கு கொண்டு வந்தவர்கள். இந்த பட்டிமன்றத்தை இன்னைக்கு நிறைய பேர் பாட்டு மன்றம்ன்றாங்களே, நிறைய அது மாதிரி போயிடுச்சு இல்லையா. பாடியும் பேசுவதுன்றது எளிமை கிடையாது. சாதாரணமாக பேசும்போதே தொண்டையை பிடிக்குது. பாடுறதுக்கு ஒரு டோன் வேணும், பேசுறதுக்கு இன்னொரு டோன் இருக்கணும். ரெண்டையும் செய்து சாதித்த மகா பெரிய ஒரு பேச்சாளர் என்றால் சரஸ்வதி அக்கா. இளம்பரையமாவை சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு வயசு பத்தாது. இன்னொரு மொழியை தெரிந்து கொண்டு ஆங்கிலத்திலும் மிகச்சிறப்பாக உரையாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இளம்பரை அம்மா அவர்கள். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் பாடம் நடத்திட்டு தமிழ் பேசுகிறதுன்றது எளிமை கிடையாதுங்க. சும்மா விமானத்தில் ஏறி இறங்கினாலே இங்கிலீஷில் பேசுகிறான் எல்லாரும். ஏன்னா ஃப்ளைட்டில் ஏறிட்டானா, அவ்வளோ தூரம் பந்தா பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஆங்கிலம் படித்து மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர்கள். விசாலாட்சி அக்காவை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது பாரதி அம்மா நல்லாவே சொல்லிட்டாங்க. எந்த குறிப்பும் இல்லாமல் மேடைக்கு வர்றோம், எந்த குறிப்பும் கிடையாது. இந்த போடியமும் அவங்களுக்கு ஒத்து வராது. தனியாக மைக்கை கையில் பிடிச்சி தான் பேசணும். அது அவங்களுக்குன்னு தனி மைக்கு வைக்கணும். ஆனால் வச்ச பிறகு அவங்க முழங்குகிற முழக்கம் இருக்கிறதே, அதற்கு நிகர் அது மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை நகைச்சுவை மன்றம் செய்திருக்கிறது என்றால், பேச்சாளர்கள் சார்பில் திருச்சி நகைச்சுவை மன்றத்துக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நகைச்சுவை மன்றம்னா என்னங்க, நல்லா வர்றது, எந்த ஜோக்கையாவது சொல்லி சிரிக்க வைக்கிறது, கூடி கழிக்கிற ஒரு மன்றமாக இருக்கிறது. ஆனால் இதுதான் சரியானவர்களை பாராட்டுகிற ஒரு மன்றமாக இது ஆகி இருக்கிறது. இதனுடைய சேவை என்றென்றும் தொடர வேண்டும். நல்லவர்களை தெரிவு செய்து காலத்தில் வாழ்த்துங்கள். வாழுகிற காலத்தில் அவரவர்களை வாழ்த்த வேண்டும். இது 2 பேருக்கு நான் திரும்பவும் ஒரு நன்றியை சொல்கிறேன். ஐயா அவர்கள் இந்த குளிரில் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறார். ஒரே காரணம்தான், நிகழ்ச்சிக்காக இல்லை, இவர்களை பாராட்டுவதற்காக. ஏன்னா இப்போ அடிக்கிற குளிர் எவ்வளவுன்னு தெரியும். வீட்டுக்குள்ளே இருந்தாலே போர்வையை போட்டு பொத்திக்கிட்டு உட்கார வேண்டியிருக்கு. அவ்வளவு குளிர் அடிக்குது. என்னன்னே தெரியல. நம்ம ஊரா இது இங்கிலாந்தான்னு தெரியல. ஆனால் அதுலேயும் இவ்வளவு பயணம் பண்ணி வந்திருக்கிறார் என்றால், தான் சார்ந்திருக்கிற துறையின் முன்னோடிகளை தகப்பனாக இருந்து பாராட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வந்திருக்கு. அடுத்து திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். நேற்று வரைக்கும் அவங்க வர்றதாகவே இல்லை. கொஞ்சம் உடல் நலம் இல்லை, அவங்களால பேச முடியலைன்னு ரொம்ப யோசித்தாங்க. ஆனாலும் 3 முன்னோடிகளை எவ்வளவு சிரமப்பட்டாவது வந்து பாராட்டுவேன்னு வந்திருக்கிறாங்க பாருங்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லணும். மேடையில் மிகப்பெரிய அறிஞர்கள் இருக்காங்க, மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாரும் கூடி ஒரு தேர் இழுக்கிறீர்கள்.
தொடர்ந்து இந்த பணியை செய்யுங்கள். நகைச்சுவை மன்றம் 2026 இது போன்ற பல சாதனைகளை செய்ய வேண்டும். நீங்கள் செய்திருக்கிற இந்த ஒரு பாராட்டு, ஒரு அங்கீகாரம் அவர்கள் மூவருக்கும் மிகப்பெரிய மன சந்தோஷத்தை தரும். அவர்கள் வாழ்நாள் நீடிக்க இது உதவும். ஏன்னா அது ரொம்ப உண்மைங்க. பேச்சாளர்களை கூட்டத்தில் கைதட்டுவாங்க, இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆனால் வீடுகளில் பெரும்பகுதி பாராட்ட மாட்டாங்க. இல்லை, இது உண்மைதாங்க. இது எங்கள் நிலைமை அதுதான். நான் பேசுகிறேன்னா யாராவது எங்கள் வீட்டில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் நாங்கள் அந்த பையை தூக்கிட்டு கிளம்புனோம்னா அப்படியே பரிதாபமாக போவோம். எத்தனை நாளைக்கு போகிறீங்க? 2 நாள். ஏன் 20 நாள் போக வேண்டியது தானே? உங்களுக்கெல்லாம் ஒரு குடும்பம் ஒரு கேடா? இப்படியே ஊர் ஊராக சுற்றி தெருவில் சோறு தின்னே அலையிறீங்க. வீட்டில் என்ன நடக்குது, எது இருக்குது எது இல்லைன்னு ஒரு உணர்வு இருக்கா? அப்படியே இங்கே வந்தாலும் கம்பராமாயணத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துறீங்க. இல்லை ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இல்லை யாரு கூடயாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க. குடும்பம்னு ஒன்று இருக்கிறது நினைவு இருக்கா இல்லையா? பேசுகிறதெல்லாம் குடும்ப தலைப்பு. வீட்டுக்கு வந்தால் குடும்பத்தை பார்க்கறது இல்லை அப்படின்னு என்ன மாதிரி ஆண் பேச்சாளர்களுக்கே 1000 அதிரடி விழுமுன்னா, பெண்கள் கிளம்பும்போது காலை கட்டிட்டு ஒரு பிள்ளை அழும், ஏம்மா நானும் வர்றேன். அது அழும்போது கண்ணை முட்டிக்கிட்டு கண்ணீர் வரும். அங்கேருந்து ஆர்கனைசர் கூப்பிடுவார், அம்மா கிளம்பி விட்டீர்களா? கிளம்பிட்டையா, காலில் ஒரு பிள்ளை கிடக்கியா, அது என்னையா செய்கிறது? அவன் காலை பிடிச்சிட்டு கதறானையா, அவனை விட்டுட்டு தாயா நான் வரணும். வேற வீட்டுக்காரர் போகணுன்னு சொல்ல மாட்டார், போகாதுன்னு சொல்ல மாட்டார். இப்போ சில பேர் போகாதன்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லது, நீயே முடிவெடுத்துக்கொள். அதுக்கு என்ன அர்த்தம்னா அவருக்கே தெரியாது, ஆண்டவனுக்கு தெரியாது. நீயே முடிவெடுத்துக்கொள்னா அந்நேரம் அந்த பெண் மனம் பாடுபடும் பாருங்க. அதுக்கு பிறகு அந்த மேடையில் வந்து தான் படித்ததை, நினைத்ததை, சிந்தித்ததை பேசுகிறாங்க பாருங்க. இதுதான் பெண் பேச்சாளர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். மிகப்பெரிய சவால் இது, சாதாரணம் இல்லை. அதை தொடர்ந்து செய்து வருகிற இவர்களை எல்லாரும் இன்னமும் பாராட்ட வேண்டும். இவர்கள் வாழ்நாளை இறைவன் நீட்டிக்க வேண்டும். இவர்களால் இந்த தமிழ் சமூகம் இன்னும் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இந்த திருச்சி நகைச்சுவை மன்றத்தை வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.